சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் அபிச்ச விலபன உருதததி நபலம் பிரபதனமிக சுதிருடம் அமித பலதம் இதி நிஜ மனசி தததுரசி கிருதம் விரஜதி விருஷகிரி நிலையம் அத சரணம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி பதிகம் உலகமுண்ட பெருவாயா என்ற திருவேங்கடமுடையான் விஷயமான பதிகத்தை அனுபவித்து வருகிறோம். இந்த 10 பாசுரங்களிலே சரணாகதி செய்பவருக்கு அருள் புரிபவர் திருவேங்கடமுடையான் என்பதை நம்மாழ்வார் நமக்கு உணர்த்தி வருகிறார். 10ல முதல் 9 பாசுரங்கள் சரணாகதி செய்தோர்க்கு அருள் புரிய தேவையான எல்லா குணங்களும் பெருமாள்கிட்ட இருக்கு என்பதை நம்மாழ்வார் பாடி காட்டுகிறார். 10ஆம் பாட்டுல அவனே கத்தின்னு அவன் திருவடியில விழுந்து சரணாகதியும் செய்கிறார். இப்போ அதுல 2வது பாசுரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். காட்சி ஆழ்வார் திருநகரியிலிருந்து மானசீகமாக புறப்பட்ட நம்மாழ்வார் நேரா திருவேங்கட மாமலையை மானசீகமாக சென்று அடைகிறார். அலர்மேல் மங்கை தாயாரை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீனிவாசன் திருமலையப்பன் அவன் திருவடிகளை பிடிச்சின்றார். முதல் பாட்டிலேயே சொன்னார், உலகமுண்ட பெருவாயா, பிரளய காலத்துல கேட்காமலேயே எல்லாரையும் காத்த நீ இப்போ பிறவி பெருங்கடல்ல கஷ்டப்படும் அடியேன் உங்ககிட்ட கதறி கதறி கேட்கிற அடியேனை காப்பாத்துன்னு முதல் பாட்டுல பிரார்த்தித்து விட்டார். குலத்தொல் அடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயேன்னு பெருமாள் சொன்னாராம், சுவாமி நம்மாழ்வாரே, எனக்கும் உங்களை காப்பாற்றணும் தான் ஆசை. என்ன ஒண்ணு, நீங்க கொஞ்சம் நிறைய பாபம் பண்ணி வச்சிருக்கீள், இவ்வளவு பாபத்தையும் எப்படி போக்குறதுன்னு தான் யோஜனை பண்ணிட்டு இருக்கேன்னார் பெருமாள். இப்போ 2ஆம் பாட்டுல நம்மாழ்வார் பதில் சொல்றார், யோஜனையே வேண்டாம், எங்களெல்லாம் காப்பதற்குத்தானே, எங்கள் பாபங்களை அழிப்பதற்குத்தானே கையிலே சுதர்சன சக்கரத்தை ஏந்தி இருக்கிறாய். அதனால அந்த சக்கரத்தாழ்வார் மூலம் அடியேன் உன்னை அடைவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ, அது என் கர்மாவா இருக்கலாம், தப்பான ஆசையா இருக்கலாம், அகங்காரம் மமகாரமா இருக்கலாம், அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், என்னென்ன தடைகளோ உன் சக்கரத்தாழ்வாராலே அந்த தடைகளை அழித்து அடியேனை நீ காக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்ப 2ஆம் பாசுரத்துல மெயின் கருத்து இதான். ஏன்னா மொத்த பதிகமே சரணாகதர்களை காப்பவர் பெருமாள். இதுக்கு என்னப்பா ப்ரூஃப்னா, பிரளய காலத்தில் காத்ததை முதல் பாட்டுல ப்ரூஃபா கொடுத்தார் நம்மாழ்வார். 2வது பாட்டுல கையிலேயே சக்கரம் வச்சுட்டு இருக்காரே, அந்த சக்கரத்தாழ்வார் தடைகளை தகர்த்து பகவான் நம்மை காக்கும்படியாக அவரே செய்து தருவார் என்பதை குறிப்பிடுகிறார். இப்போ 2வது பாசுரம் பார்த்துருவோமா? அப்போ உங்களை காக்கணும்னா பாபங்கள் தடையா இருக்கேன்னு கேட்டார் பெருமாள். உன் சக்கரத்தால் தடையை போக்கி காப்பாத்துன்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். 2வது பாசுரம், கூராய் நீராய் நிலனாகி கொடு வல் அசுரர் குலம் எல்லாம் சீரா எரியும் திருநேமி வலவா தெய்வ கோமானே சேரார் சுனை தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆரா அன்பில் அடியேன் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே. கூராய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் குலமெல்லாம் சீரா எரியும் திருநேமி வலவா தெய்வ கோமானே சேரார் சுனை தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆரா அன்பில் அடியேன் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே. இப்ப நம்மாழ்வார் பெருமாளுக்கு பதில் சொல்றார், எப்படி காப்பாத்துறதுன்னு எங்கிட்டயா கேக்குற? வலது மேல் திருக்கரம், அப்படியே திருவேங்கடமுடையான தியானம் பண்ணிக்கோங்க. வலது மேல் திருக்கரத்துல சுதர்சன சக்கரம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த சக்கரத்தாழ்வார் இருக்கும் போது பாபமோ தடங்கலோ கஷ்டமோ ஏதாவது நடுவுல நிக்க முடியுமா? அந்த சக்கரத்தாழ்வார் எப்படிப்பட்டவராம்? கூராய் நீராய் நிலனாகி. அசுரர்கள் எல்லாம் என்ன பண்றாராம்? கூராய் அப்படின்னா கூறுகளாக பிரித்து வெட்டுபவர்னு அர்த்தம், இரு கூறாக ஆக்குபவர்னு அர்த்தம். ஏன்னா சிலது சொல்றோம் இல்லையா, கூறு போட்டுட்டான் அப்படிங்கிறோம். அப்ப கூறு போடுதல்னா கட் பண்றதுன்னு அர்த்தம். கூராய், அசுரர்கள் யார் எதிர்த்து வந்தாலும் அவர்களை கூராய் கூறாக ஆக்குகிறார்னு அர்த்தம். அப்புறம் நீராய், இந்த இடத்துல நீராயில பெரியரா வல்லின ரகரம் போடணும். நீராய்னா நீருனா நெருப்பு, நெருப்பு எரித்து சாம்பலாக்குறதுன்னு அர்த்தம். அப்ப நீராய் அப்படின்னா எரிச்சு சாம்பலாக, நீராக சாம்பலாக ஆக்கி விடுகிறார். அதனாலதான் சாம்பலை கூட திரு நீருன்னு சொல்லும் வழக்கம் இருக்கிறது அல்லவா. அதனால நீரு என்ற சொல் சாம்பலை குறிக்கும். அதுக்கப்புறம் நிலனாகி, நிலனாகினா நிலத்தோடு நிலமா ஆக்கிடுறாராம், அதாவது மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுகிறார்னு அர்த்தம். அப்போ யாராவது ஒரு தீய சக்தி பெருமாளை தாக்கணும், அடியார்களை தாக்கணும், நல்லோர்களுக்கு துன்பம் இழைக்க வேண்டும் நினைச்சு வந்தா சக்கரத்தாழ்வார் 3 வேலை பண்ணுவாராம். முதல் வேலை என்னன்னா,
கூராய் அப்படியே சுத்திண்டு வந்து கூராய் 2 கூரா வெட்டிடுவாராம். வெட்டினதோட விட மாட்டான், அந்த ஜராசந்தன் மாதிரி மீண்டும் சேர்ந்துருவான் இல்லையா, அதனால நீராய் எரிச்சு சாம்பலாக்கிடுவாராம். சாம்பல்ல இருந்து திரும்ப எழுந்து வரக்கூடாது இல்லையா, அதனால நிலனாகி அந்த சாம்பலை மண்ணோடு மண்ணாகவும் ஆக்கிடுவாராம். இப்படி கூறாக வெட்டி நீராக எரித்து மண்ணோடு மண்ணாக நிலனாக ஆக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் கையில இருக்கார். அது போல எங்க பாபங்கள் துன்புறுத்தினர் வந்தாலும் கூராய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் குலமெல்லாம். இந்த சக்கரத்தாழ்வார் மூலம் நீ எத்தனை எத்தனை அசுரர்கள் அரக்கர்களை அழித்திருக்கிறாய், அவளை விடவா எங்கள் பாபம் வலிமையானது. ஏன்னா அந்த அசுரர்லாம் எப்படிப்பட்டவான்னா கொடு வல் அசுரர் குலமெல்லாம். கொடுனா கொடுஞ்செயல் செய்யக்கூடிய, வல்லுனா வலிமை மிக்க, கொடு வல் அசுரர் கொடுமையான செயல் செய்யும் வலிமையான அசுரர். ஒத்த 2 பேர் இல்ல, குலமெல்லாம். குலம்னா ஒரு கூட்டம்னு அர்த்தம். கூட்டம் கூட்டமாக அசுரர்கள், அத்தனை பேரும் கொடுஞ்செயல் செய்யக்கூடியவன். ஒரு ஊரே சேர்ந்து எவ்வளவு பாபம் பண்ணுமோ அதை ஒத்த ஆள் பண்ணுவான். இப்படிப்பட்ட ஆள்களே சேர்ந்து ஒரு ஊரா கூட்டமா இருந்தா அது எப்பேற்பட்ட கூட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட கொடுமை செய்யும் வலிமையான அசுரர் கூட்டத்தை எல்லாம் குலத்தை எல்லாம் அழித்தொழித்தவர் சக்கரத்தாழ்வார். கையில இருக்காரோ இல்லையோ, எப்படி அழித்தாராம்? சீரா எரியும் திருநேமி வலவா. சீரானா சீரின்னு அர்த்தம். அவர்கள் மீது சீற்றம் கொண்டு கோபம் கொண்டு. ஏன்னா பக்தர்களையா நீ துன்புறுத்துகிறாய்? பக்தரை யாராவது துன்புறுத்தினா பெருமாளுக்கு கோபம் வரதுக்கு முன்னாடி சக்கரத்தாழ்வாருக்கு மூக்குக்கு மேல கோபம் வருமா. அதனால சீரானா சீறி கொண்டுன்னு அர்த்தம். சீற்றம் கொண்டு கோபம் கொண்டு எரியும். எரியும்னா என்ன? எரினா தீ, நெருப்புன்னு அர்த்தம். எரியும் அப்படின்னா தீ உமிழக்கூடிய நெருப்பை உமிழ்ந்து கொண்டு. அதனாலதான் சக்கரத்தாழ்வாருடைய அந்த ஸ்போக்ஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, அத நுனியில பாருங்க, தீப்பிழம்புகள் நன்றாகவே நாம சேவிக்கலாம். அதனால எரியும், அப்படியே தீயை உமிழ்ந்து கொண்டே இருப்பவர். வளைவாய் நேமிப்படையாயின்னு முன்பே பார்த்தோம் அல்லவா 6வது பதிகத்துல. பல வாய்கள் சக்கரத்தாழ்வாருக்கு உண்டு. ஒவ்வொரு வாயும் பார்த்தா அப்படியே தீப்பொறியை உமிழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார் கிட்டக்க வந்தா எங்க பாபம் எல்லாம் பறந்து போயிடும். அப்போ அசுரர்களை கூராக்கி நீராக்கி மண்ணோடு மண்ணாக ஆக்கி கொடுமை செய்யும் வலிமையான அசுரர்களின் மொத்த குலத்தையுமே சீற்றம் கொண்டு தீ உமிழ்ந்து அழிக்கக்கூடிய திருநேமி. நேமின்னா சக்கரம், திருநேமின்னா அழகான சிறப்பான சக்கரம். அதை வலவா, வலவானா வலப்புறம், அதாவது வலது திருக்கையிலே ஏந்தியவனே, வலது மேல் திருக்கரத்தில் ஏந்தியவனே. திருநேமி வலவா, ரைட்ல சக்கரத்தை ஏந்தியவனேன்னு அர்த்தம். ஆனா சக்கரத்தாழ்வார வெறும் நேமின்னு சொல்லல, திருநேமின்னு இருக்கார். அவருக்கு ஏன் ஒரு திரு போடணும்னா, அசுரர்களை பொறுத்தவரை ஆயுதமா அப்படி இப்படி இருக்கலாம். அடியார்களான எங்களை பொறுத்த வரைக்கும் ரக்ஷகர் காப்பாளர்னா சக்கரத்தாழ்வார் தான். அதான் ஏதோ ஒரு கஷ்டம்னா நேரா என்ன பண்றோம்? சக்கரத்தாழ்வாரை போய் பிரதட்சணம் பண்றோம். நிச்சயம் அவர் நம்மை காப்பார் நம்புகிறோம். இந்த இடத்துல நம்பிள்ள ஈட்டுல வியாக்கியானம் பண்றார், ரக்ஷந்தி சகலாத்பத்பிஹி. எல்லா ஆபத்திலேருந்தும் காக்க வல்லவர் சக்கரத்தாழ்வார். எப்பேற்பட்ட ஆபத்திலேருந்து காப்பாத்துவார்னா நம்பிள்ளை ஒரு படி மேல போய் அர்த்தம் சொன்னார். பெருமாளே நமக்கு ஆபத்து விளைவிக்கணும்னு நினைச்சாலும் கூட சக்கரத்தாழ்வார் காப்பாத்திடுவார். அதனாலதான் சகல ஆபத்பிகின்னு ஸ்லோகம். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பவர் சக்கரத்தாழ்வார். அந்த எல்லா ஆபத்துங்கிறது என்னன்னா, பெருமாளே ஒரு பக்தனை தீயவர்களை தண்டிச்சுடுவார். பக்தனை தண்டிக்கணும்னு பெருமாளே நினைச்சாலும் சக்கரத்தாழ்வார் காப்பாத்தி கொடுத்துருவாராம். அப்படிப்பட்ட திருநேமி. அப்ப எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இல்லையா, அதனால திருநேமி. சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு திரு போட்டு திருமிக்க திறமான சிறப்பான சக்கரத்தாழ்வார். அவரை வலக்கரத்தில் ஏந்தியவனே தெய்வ கோமானேன்னார். இந்த இடத்துல தெய்வம்னா நித்திய சூரிகள், வைகுண்டத்தில் உள்ள ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர். கோமான்னா தலைவன். தெய்வ கோமானேனா அந்த நித்திய சூரிகளுக்கும் தலைவனே. அதை எதுக்குப்பா இங்க சொல்லணும்னா, பெருமாள் சக்கரத்தாழ்வார கையில வச்சுட்டு உன்னை காப்பாத்தட்டுமா காப்பாத்தட்டுமான்னு நம்மளை கூப்பிட்டு இருக்காருன்னா, அவர் ஆள் இல்லாம ஆள் சேர்க்கறதுக்காக கூப்பிடல. அவருக்கு எத்தனையோ தெய்வங்களே அவர் திருவடிக்கு கீழே உட்காந்துருக்கா. ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர், இன்னும் பலர். ஆனாலும் அவளை விட்டுட்டு நம்மீது உள்ள கருணையால அந்த தெய்வ கோமான் இறங்கி வந்திருக்கான். அவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், நமக்காக திருமலைக்கு வந்திருக்கான். அப்படிப்பட்ட தெய்வ கோமானே இந்த சக்கரத்தாழ்வாரா அவளும் ரசிப்பாளாம். எப்படின்னா, நம்பிள்ள வீட்டுல வியாக்கியானம் பண்றார், தெய்வ கோமா சக்கரத்தாழ்வாரையும் சொல்லிட்டு தெய்வ கோமானேங்கிறார். திருநேமி வலவா தெய்வ கோமானே. ஏன்னா வைகுண்டத்துல உள்ளவா என்ன பண்ணுவாளாம், அழகாலே அங்குள்ளாரை ஆளும், கூர்மையாலே இங்குள்ளாரை ஆளும். வைகுண்டத்துல இருக்கவாளும் பெருமாள் கையில உள்ள சக்கரத்தாழ்வார ரசிப்பாளாம். எதுக்குன்னா, பெருமாள் கையில எவ்வளவு அழகா பிடிச்சிட்டு இருக்கார். ஒரு பிரேஸ்லெட் கையில மாட்டினா எப்படி இருக்குமோ, அது போல விரலுக்கு மேல போட்ட பிரேஸ்லெட் மாதிரி சக்கரத்தாழ்வார் இருக்காரே, அவ அப்படி ரசிப்பாளாம். நாம என்ன பண்ணுவோம்னா, ஆஹா எவ்வளவு கூர்மையா இருக்கார் சக்கரத்தாழ்வார், நம் எதிரிகள், தடைகள், பாபங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி நமக்கு எப்படியும் பெருமாள் திருவடியை சக்கரத்தாழ்வார் பெற்றுக் கொடுத்துருவாருன்னு நாம பாக்குறோம்.
அப்ப திருவடிகளை அடைந்தவர்கள் அதன் அழகை ரசிக்கிறார்கள். திருவடியை அடைய வேண்டிய நாமோ அதன் ஆற்றலை ரசிக்கிறோம். அங்குள்ளார்க்கு கைமேலே ஜீவனமாய் இருக்கும் வைகுண்டம் போனவாளுக்கு பெருமாள் கையில உள்ள சக்கரத்தாழ்வார் இருக்காரே, கைமேல் வாழ்வு மாதிரி, ஆஹா என்ன அழகு என்ன அழகுன்னு அங்க போய் ரசிச்சுட்டு இருப்பாளாம். நமக்கு எப்படின்னா, இங்குள்ளார்க்கு விரோதியை போக்கின பின்னை ஆயிற்று ஜீவனம் விடுவது. நமக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுப்பார். ஆனா நமக்கு டபுள் பெனிஃபிட்டாம். ஒரு பக்கம் கூர்மையாலே நம் விரோதிகள் பாபங்களையும் போக்கி, இன்னொரு பக்கம் வைகுண்டத்தை கொடுத்து அழகையும் காட்டுறார். அப்போ சக்கரத்தாழ்வார் யாருக்கு நிறைய அனுகிரகம் பண்ணார்னு பெரிய கேள்வி. நிரந்தரமாக, அதாவது முக்தாத்மாவை விட்டுடுங்க, நிரந்தரமா வைகுண்டத்துல இருக்க நித்தியசூரிகளுக்கு அழகை மட்டும்தான் காட்டுறார் சக்கரத்தாழ்வார். நம் போன்றோருக்கு தான் ஆற்றலை காட்டி நம் கஷ்டங்களையும் போக்கி வைகுண்டத்தை கொடுத்து அழகையும் காட்டி டபுள் மடங்கு நமக்குத்தானே பண்றார். அதனால இந்த பாசுரத்தில் சக்கரத்தாழ்வாரை கொண்டாடுகிறார். திருநேமி வலவா தெய்வ கோமானே, அப்படிப்பட்ட நீ திருவேங்கடமலையில் எழுந்துருளி இருக்கிறாய். திருவேங்கடம் எப்படி இருக்குன்னா, சேரார் சுனை தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே. திருவேங்கடத்துல நிறைய பொய்கைகள் இருக்கான். அதுல ஒரு சில பொய்கை சேரா கூட இருக்க, அதுதான் சேரு ஆர் சுனை. சுனைனா பொய்கை, சேரு ஆர்னா சேரு பொருந்திய, சேரு சகதியாக ஆகி இருக்கக்கூடிய சுனை. அப்படி சேரு நிறைந்த பொய்கை. அந்த சேற்று பொய்கைகளிலே செந்தாமரைகளும் மலர்ந்திருக்கு. ஆனா நாம் அப்படியே ஏரியல் வியூன்னு மேலேந்து பார்த்தோம்னா ஏதோ சேற்று பொய்கையில அங்காங்கு செந்தீ மலரும், நெருப்பு ஏதோ எரியறதோ, நெருப்பு பூத்திருக்கோ, நீருக்குள் நெருப்பு பூத்ததோ என்று கருதும்படியாக அந்த தாமரைகள் மலர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட திருவேங்கடத்தானே. இது எதுக்குப்பா சொல்லணும்? திருவேங்கட மலையில ஏதோ பொய்கை இருக்கு, பொய்கையில சேரு இருக்கு, சேத்துல ஒரு தாமரை இருக்கு, அதை பார்த்தா செந்தீ போல இருக்கு. எதுக்குன்னா, தண்ணீர்ல எங்கேயாவது நெருப்பு பூக்குமா? தண்ணீர்ல எங்கேயாவது தீ எரியுமா? எரியாது. ஆனா திருவேங்கடத்துல தண்ணீரில் கூட நெருப்பு எரியும்படியா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, திருவேங்கடமுடையான அனுகிரகம் இருந்தால் சாத்தியம் இல்லாதது கூட சாத்தியமாகும். தண்ணீரில் கூட நெருப்பு எரியும். திருப்பதி போனா வாழ்க்கையிலும் திருப்பம் ஏற்படும். அதனால அடியேன் எத்தனையோ க்ஷேத்திரங்களுக்கு போனேன், உன் அனுகிரகம் கிடைக்கல. திருப்பதி வந்தால் திருப்பம் வரும், தண்ணீரில் கூட நெருப்பு எரியும்னு நம்பி உங்ககிட்ட வந்திருக்கேங்கிறார் ஆழ்வார். அதனாலதான் சேரார் சுனை, சேறு பொருந்திய அந்த பொய்கையிலே தாமரை, தாமரை மலர்களானது செந்தி மலரும், சிவந்த நெருப்பு போல் மலர்ந்திருக்கக்கூடிய திருவேங்கடத்தானே. உன் ஊர்லயே சாத்தியமில்லாததெல்லாம் சாத்தியமாக்கி காட்டுகிறாயே, கொஞ்சம் எனக்கும் பண்ணி கொடுக்க கூடாதா? ஆறா அன்பில் அடியேன். அடியேன் உங்ககிட்ட எப்படி வந்திருக்கேன்? அடியேன்னா உனக்கே அடிமை. எப்படிப்பட்ட அடியேன்னா ஆறா அன்பில். இந்த ஆறாக்கு ஆறாவமுது சின்னரா இல்ல, இது ஆறா அன்பில். ஆறான்னா வற்றி போகாதன்னு அர்த்தம். ஆறா அன்பில், நான் வற்றி போகாத அன்போடு வந்திருக்கிறேன். எப்படி வற்றி போகாதுன்னா, திருவேங்கடத்துல நிறைய சேறு நிறைந்த பொய்கை இருக்குன்னு பார்த்தோமே, திருமலையில உள்ள எல்லா பொய்கைகளும் வற்றி போகலாம். எல்லாம் வற்றினாலும் அடியேன் உன் மீது கொண்ட அன்பு மட்டும் வற்றி போகாது. சுவாமி புஷ்கரிணியோ ஆகாச கங்கையோ, அந்த தீர்த்தமெல்லாம் வற்றாதுதான். ஒரு பேச்சுக்கு நம்பிள்ள ஈட்டுல சாதிக்கிறார். திருமலையில் உள்ள சுவாமி புஷ்கரிணி, ஆகாச கங்கை, பாபநாசம் அத்தனையும் வற்றி போனாலும் ஆழ்வார் திருவுள்ளத்தில் திருவேங்கடமுடையான் விஷயமான அன்பு இருக்கே, அது மட்டும் என்றுமே வற்றாது. அந்த ஆறா அன்பில் அடியேன், உன்னிடம் மாறாத அன்போடு வந்திருக்கேனே அடியேன். இந்த அடியேன்கிறவன் எப்படிப்பட்டவன்னா, கிரமப்பிராப்தி எல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்கிறாராம். அது என்ன கிரமப்பிராப்தின்னா, பெருமாள்கிட்ட மோட்சம் கேட்டா உடனே கொடுக்க மாட்டாராம். அதுக்குன்னு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சிருக்கேன். நீ முதல்ல கர்மயோகத்தில் ஈடுபடு, அதுக்கப்புறம் ஞான யோகத்தில் ஈடுபடு, அதுக்கப்புறம் பக்தி யோகத்தில் ஈடுபடு, அதுக்கப்புறம் உன்னுடைய கர்மாவை எல்லாம் கழித்துக்கொள். மெல்ல 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 பரபக்தி, பரஞானம், பரமபக்தி. இந்த படிகள், படிகள் கிரமம்னா படின்னு அர்த்தம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வான்னு சொன்னாலும் முடியாது. ஏன்னா இந்த அடியேன்கிறவன் எப்படிப்பட்டவன்னா, சீக்கிரமா அடியை பிடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் வழிகாட்டின்னு இருக்காம படிப்படியா ஏறிவான்னு சொல்லாமல், உன் அடிசேர் வண்ணம். உன் அடி, அடியன் அடிய வந்தானே, உன் அடியில தானே சேர்ந்து இருக்கணும். அப்ப உன் அடி சேர், உன் அடி சேரும்படி. வண்ணம் அப்படின்னா சேரும்படியாக அர்த்தம். அப்போ உன் அடி சேர் வண்ணம்னா அடியேன் உன் திருவடிகளிலே சேரும்படின்னு அர்த்தம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, அருளாயே நீ நேரா அனுகிரகம் பண்ணிடு. நீ அனுகிரகம்னு பண்ணா தூக்கி என்ன மேல வச்சுடலாம். இப்ப அடியேன் வரணும்னா பல படிகள்ல ஏறி வரணும், வேண்டாம். உன் அடி சேர் வண்ணம், உன் அடிகளிலே நான் சேரும்படியாக அருளாயி நீ ஒரே அனுகிரகம் பண்ணிடு. ஏன்னா நீ திருமலைக்கு வந்த பையனே, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணத்தான். மேலும் என்னுடைய அன்போ பசியில வாடின்னு இருக்கு. பகவான் பகவான் திருவேங்கடமுடையான எப்ப அடைய போறோம்னு. அந்த அன்புக்கு கொஞ்சம் தீனி போடணும்னா உன் அருளைத்தான் தீனியாக போட வேண்டும். இப்ப அன்பு
பசிக்கிறது, உன் அருளைத்தான் அதற்கு தீனியாக இட வேண்டும். அதனால ஆறா அன்பில் அடியேன், ஆறாத அன்போடு, வற்றாத அன்போடு இருக்கேன் இல்லையா, இவனுக்கு பசி ஆத்தணும்னா உன் அடிசேர் வண்ணம் அருளாயே, உன் திருவடிகளில் அடியேன் சேரும்படியாக அருள், ஒரே ஒரு அனுகிரகத்தை நீ பண்ணிடு. நீ அந்த அனுகிரகத்தை பண்ணிட்டேன்னா நான் நேரா உன் திருவடிக்கு வந்து விடுவேன் அல்லவா, அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதுதான் 2வது பாசுரம். கூராய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் குலம் எல்லாம் சீராய் எரியும் திருநேமி வலவா தெய்வக் கோமானே சேரார் சுனைத்தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆரா அன்பில் அடியேன் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே. எதிரிகளை எல்லாம் இரு கூறாக்கி எரித்து மண்ணோடு மண்ணாக்கக்கூடிய, கொடுமை செய்யக்கூடிய வலிமையான அசுரர் கூட்டங்களை எல்லாம் இரு கூறாக அறுத்து எரித்து சாம்பலாக்கி மண்ணோடு மண்ணாக்கி சீற்றத்தோடு நெருப்பை உமிழ்ந்து பாயக்கூடிய சக்கரத்தாழ்வாரை கையில் ஏந்திய பெருமாளே, நித்தியசூரிகளுக்கு கூட தலைவராக விளங்குபவனே, சேற்று பொய்கையிலே கூட தாமரைகள் எல்லாம் செந்தீ மலர்ந்தது போல் விளங்கக்கூடிய திருமலையில் கோயில் கொண்டுள்ள பெருமாளே, வற்றாத அன்போடு அடியேன் வந்து கதறுகிறேன். படிகாட்டி வழிகாட்டி என்ன அப்படி திசை திருப்பாம நேரா உன் திருவடிகள் சேரும்படியாக நீயே அனுகிரகம் பண்ணிடுன்னு பிரார்த்திக்கிறார். அதுதான் இந்த பாசுரம். இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். கிருத்வா க்ரூர பலிஷ்ட சர்வ திதிஜான் கண்டானி பஸ்மக்ஷிதிம் சூரிஷாதிருஷா க்ஷிபஜ்வலனமுக் ஸ்ரீசக்கர தக்ஷாங்ககா பங்கா பூர்ண சரோம்பு ஜாக்னி விலசத் ஸ்ரீ வெங்கடாத்ரி ஸ்திதே தாசஸ்யாஸ்ய தவாங்கிரிமாப்தும் அதிக பிரேம்ன பிரகாரம் வதா. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ த லார்ட் வித் டிஸ்க் இன் யோர் ரைட் ஹேண்ட் which cuts, burns and crushes the groups of demons down to earth with anger. O the Lord of Lords, O the Lord of Thiruvenkatam, where lotuses blossom like fire over marshy waters, please join this servant with uncontrollable love immediately unto your feet என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். பெருமாள் உடனே இசையறதா தெரியல, அதனால அடுத்த காரணம் சொல்லி தன்னை ரட்சிக்க வேண்டும்னு நம்மாழ்வார் பிரார்த்திக்க போறார். என்ன சொன்னார்னு அடுத்த பகுதியில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஊராய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் குலமெல்லாம் ஊராய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் குலமெல்லாம் சீராவெறியோ திருநேமி வலவா தெய்வ கோமானே சேரார் சுனை தாமரை செந்தி மலரோ திருவேங்கடத்தானே சேரார் சுனை தாமரை செந்தி மலரோ திருவேங்கடத்தானே ஆராகன்பில் அடியேன் முன்னடி சேர்வண்ணம் அருளாயே ஆராகன்பில்